நம்ம அஜிசரோட நடிப்புல கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் பாத்தீங்கன்னா தமிழகத்திலேயே அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற சாதனையுமே படைச்சது. ஸோ இந்த படம் ஏகே ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்து போனதால மீண்டுமே ஆதிக்குடன் இணையுங்கள் அப்படின்னு ரசிகர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஆதிக்குடன் ஏகே 64 அப்படின்ற படத்திலுமே கமிட்டான நம்ம ஏகே அவர்கள். ஸோ இந்த படத்துடைய முதற்கட்ட பணிகள் அதி தீவிரமாக போயிட்டு இருக்கு. அடுத்த மாதம் இந்த படத்துடைய படப்பிடிப்புகள் ஆரம்பமாகலாம் அப்படின்ற செய்தியுமே கிடைச்சது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏகே 64 திரைப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இல்லாமல் அனிருத் தேர்வு பண்ணியிருக்காரு நம்ம ஏகே அவர்கள். அனிருத் சாருடைய இசையில அஜித் சாருடைய ஒரு சில படங்கள் தான் வெளியாச்சு. ஆனா அந்த படங்களுடைய பாடல்கள் மிக பெரிய அளவுல பிரபலமானதால அனிருத் அவர்களை இந்த படத்துல கமிட் பண்ணிருக்காங்க. சோ அனிருத் அவர்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகிற பெரிய பெரிய ஹீரோக்களுடைய அனைத்து படங்களுக்குமே இவர் தான் இசையமைக்கிறார். சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஏகே 64 திரைப்படத்திற்குமே அனிருத்துடைய இசை வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இந்த படத்துடைய பாடல்களுக்கான இசை வேலைகள்ல அனிருத் அவர்கள் களமிறங்கியிருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா சமீபத்துல அனிருத்துடைய ஸ்டுடியோல இருந்து நம்ம தனுஷ் அவர்கள் வந்திருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா ஏகே 64 படத்துல தனுஷ் அவர்களுமே ஒரு பாடலை பாடுறார் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருந்தது. சோ படக்குழு தரப்புல இருந்து இதற்கு எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காததால இந்த செய்தி உண்மைதானோ அப்படின்னு தற்போது ஏகே ரசிகர்களுமே சோசியல் மீடியாக்கள்ல அதி தீவிரமாக பேசிட்டு இருக்காங்க. சோ எது எப்படியோ சீக்கிரம் ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஏகே ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஏகே 64 அப்படின்ற இந்த படத்துல தனுஷ் அவர்கள் ஒரு பாடலை பாடியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.